அனைவருக்கும் இந்நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். இவங்க சக நண்பர்கள் கடந்த வருடம் எங்களோட நல்ல ஒரு முறையில் இந்த நிகழ்வை சிறப்பாக செய்தபடியாக நாங்கள் அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணோம் கண்டினியூவாக. ஏன்னா இவர் தற்சமயம் நம்ம நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் இப்பொழுது நடக்கிறதையும் அறிந்தவர். அவங்களோட கலாச்சாரம் மட்டுமில்லை, பொதுவான ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே உங்களுக்கு முதற்கண் வரவேற்று நன்றியையும் தெரிவித்து நாங்கள் எங்களது ஒப்பிஸ் வேலையாக ஸ்டாஃபை நாங்கள் ஃபீல்டுக்கு அனுப்புகிறோம். ரைட், ஒரு முஸ்லீம் மதத்தவரை சக நண்பராக இருக்கலாம். அவங்க ஃபீல்டுக்கு போகிறன்னு அட்வான்ஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க. போகிறதில்ல தெரியாது. அப்படி போகலைண்டா அவங்களுக்கு என்ன இதால் புரியல. அட்வான்ஸ் வேணால் இப்போ ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட இருக்கிற முஸ்லீம் நண்பர்கள் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸில் இருக்கிறாங்க. அவங்களோட ஃபீல்டின் படி போகிறாங்களோ போலியோ எங்களுக்கு தெரியாது. அவங்கள இந்த மதத்தில் போகிறதால போக முடிவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இதால் இன்னும் விளங்குதான் நான் கேட்குறேன். இது மற்றவருக்கு ஒரு இதாக நினைக்க. ஓகே, நன்றி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பொதுவாக இந்த நோன்புடைய காலகட்டங்களில் நோன்பை பிடிச்சவங்களாக நோன்பு நோற்றவர்களாக இஸ்லாமியர்கள் ஆஃபீஸுகளில் ஒர்க் பண்ணுவாங்க, டீச்சிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸுகளில் ஒர்க் பண்ணுவாங்க, அரச தொழிலில் இருப்பாங்க, ப்ரைவேட்டில் தொழில் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் தொழில் பண்ணுவாங்களா இல்லையா? இப்படி பண்ணுகிற நேரத்தில் இந்த மாதிரி ஆஃபீஸுகள் ஃபீல்டு ஒர்க்குக்கு ஆட்கள் அனுப்புவாங்க. அப்போ நோன்போடு இருக்கிற நேரத்தில் ஒன்றும் ஃபீல்டு ஒர்க்குக்கு போகாமல் போனதாக சொல்ல முடியும், யாரும் மோசடி பண்ணவும் முடியும். இப்படியான காரியங்களை பண்ணலாமா, நோன்பு காரணம் காட்டி இதை பண்ணலாமாங்கிறது தான் கேள்வியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. முதலாவது விஷயம் என்னன்னா, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த கொள்கை பிரச்சாரத்தை கொண்டு வந்து சொல்லுகிற நேரத்தில் மக்காவில் நபிகள் நாயகம் அவர்கள் மக்களால் நபி என்று இறை தூதர் என்று அறியப்படுவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு சொல்லப்பட்ட சூட்டப்பட்டிருந்த 2 குறிப்பு பெயர்கள் இருந்தது, நட்பெயர்கள். மக்காவில் இன்னைக்கு தானே மக்கா இஸ்லாமியர்களாக மொத்த மக்களுமே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் வருகிற போது இஸ்லாம் இல்லாத காலகட்டமாக இருந்தது. அப்ப முகமது நபியை சாதிக்கு உண்மை பேசுகிறவர் அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்பாங்க. முகமது நபிக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டா, நீங்க உண்மை பேசுறவர் அப்படிங்கிறது. இரண்டாவது என்னன்னு கேட்டா அமீன், நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருந்தது. முகமது நபியினாலே நம்பிக்கையானவர், முகமது நபியினாலே உண்மை பேசுகிறவர் என்பதுதான் முகமது நபியினுடைய மக்கள் அறிந்து கொண்ட முகமது நபியை பற்றிய நட்பெயராக இருந்தது. இந்த நட்பெயரை வைத்துத்தான் நபிகள் நாயகம் அவர்களே தான் சொல்லுகிற கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கவும் முடிந்தது. ஏன்னா நீங்களே என்ன உண்மையாளர் இருக்கிறீங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன்றது உங்களுக்கு தெரியும், நான் நம்பிக்கைக்கு மோசடி பண்ண மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும், எனவே நான் சொல்லுகிற கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அடிப்படையாகவே முன்வைத்தார்கள். இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிக்கிற போது இன்றைய கால மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய கொள்கையை கொண்டு வந்து வைக்கிற போது அந்த கொள்கையினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக எதை நமக்கு சொல்லி தந்தாங்கன்னா, உண்மை நேர்மை, இந்த 2ஐயுமே தவறிடக்கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உண்மையாக இருந்துடணும், நேர்மையாக இருந்துடணும். இப்போ அரச தொழில்கள் பண்ணுவோம், நமக்கு அரசாங்கம் சேலரி தரும். இந்த சேலரி நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாத்துல ஹராம் ஹலால்னு 2 இருக்குதுங்க. ஹராம்னா தடை செய்யப்பட்டது, ஹலால்னா அனுமதிக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் எல்லா காரியங்களையும் ஹலாலாக செய்ய வேண்டும். இந்த ஹலாலுங்கிற வேர்டு நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இனவாதம் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் எல்லாம் ஞானசார தேரர்கள் இதத்தனை ஹலால் ஹலால்னு சொல்லி ஹலால் சர்டிபிகேட்டை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்கல்ல, அந்த ஹலாலுங்கிற வேர்டு, ஹலால்னா என்னன்னா அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், ஹராம்னா தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்ப கேள்வி என்னன்னா, நோன்பாளியாக இருந்து கொண்டே இந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்பிட்டு வேலையை பண்ணாம வேலை பண்ணியதாக சொல்லுவது அல்லது வேலையை பண்ணாமலே இருப்பது, அதை பற்றி அப்டேட் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி காரியங்களை செய்வது சரியானா 100% பிழையானது. அதை யாருமே பண்ணக்கூடாது, பண்ணினால் 100% பிழையானது. 2வது விவகாரம் என்னன்னு கேட்டா, அதனூடாக வருகிற வருமானம் இருக்குதா இல்லையா. 100% பிழைன்னா சும்மா நார்மலா பிழைண்டு போற ஒரு விஷயம் கிடையாது. அதனூடாக கிடைக்கிற வருமானம் இருக்குதா இல்லையா, அந்த வருமானங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றமானது கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னா, அவர் ஹராமா சம்பாதிக்கிறாருன்னு அர்த்தம், அவர் நல்லபடி சம்பாதிக்கலன்னு அர்த்தம். அந்த வருமானத்தை வைத்து அவர் உண்பதோ அவருடைய குடும்பத்துக்கு உண்ண கொடுக்கிற அந்த விவகாரங்களை அவர் செய்தாருன்னா நாளை மறுமையில மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் அவர் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் ஹலாலாக நேர்மையாக சம்பாதிக்கல என்று அர்த்தமாகிவிடும்.
எனவே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற அத்தனை பேருமே என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இஸ்லாம் நேர்மையை போதித்தது, உண்மையை போதித்தது. முகமது நபி அவர்கள் அதற்குத்தான் புகழ் பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி ஒரு இஸ்லாமியர் பண்ணுவாராக இருந்தா அவருக்கு கிடைக்கக்கூடிய எடுக்கிற சேலரி, அவர் எவ்வளவு நோன்பு பிடிச்சாலும் அதுல பலன் கிடையாது, இரவு முழுக்க தொழுகை நடத்தினாலும் பலன் கிடையாது, என்ன நல்ல காரியங்கள் அவர் பண்ணினாலும் அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்குல்ல, அந்த சம்பாத்தியம் ஹராமா போயிடும். அந்த சம்பாத்தியம் அனுமதிக்கப்பட்டதில்லை. அது நம்ம கஷ்டப்படுறதே அந்த சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கணும், நம்முடைய குடும்பத்துக்கு நேர்மையாக கொடுக்கணுங்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள நம்ம இப்படி மோசடி பண்ணிட்டோம்னா அதனூடாக கிடைக்கிற சம்பாத்தியத்தினூடாக நம்ம வாழுவது இறைவனிடத்தில் பொருத்தத்தை பெற்றுத்தராது. எனவே அப்படியானவர்கள் நோன்பு நோற்றுக்கொண்டு இதை செய்கிறாங்கன்னா அந்த நோன்புல எந்த பலனும் அவர்களுக்கு கிட்டாது. எனவே நேர்மைக்கு முன்னுரிமை கொடுத்து விட வேண்டும் எப்பொழுதுமே.